வணக்கம் நண்பா. தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு மிகப்பெரிய இழப்பு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸ் சேனல்ஸில் அதிகமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. காலையில் 3:30 மணி அளவில் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் கூட அதே மாதிரி தான் நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க. நடிகர் விஜயகாந்த் இப்போ வந்து நடிகர் மட்டும் இல்லாமல் தேமுதிகவோட தலைவரும் கூட இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் சிகிச்சையின்றி இப்போ வந்து இறந்து போயிட்டாரு. இதுக்கு என்ன காரணம், நுரையீரல் கோளாறும் அதே மாதிரியே கொரோனா வைரஸ் இருந்திருக்காமா. ஸோ இதனால தான் இவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வெளியே இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கலாம், அதில் யார் உண்மையான தலைவர், யார் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா, ஏதாவது உதவி பண்ணுறாங்க அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம கேப்டன் விஜய் வந்து நிறைய பேர்த்துக்கு எக்கச்சக்கமான உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் அது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டை விட்டு பிரிஞ்சு போகிறாரு. ஸோ தமிழ் சினிமா விட்டு இப்போ ஒருத்தர் வந்து காலமாயிட்டாரு. இதே மாதிரியே தான் எக்கச்சக்கமான நடிகர்ஸ் எல்லாருமே தமிழ் சினிமா விட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலமாயிட்டே இருக்காங்க. காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்தோட படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த விஜயகாந்த் எவ்வளோ பேருக்கு என்னென்ன அள்ளி தராரோ அதே மாதிரி தான் இப்போ ஒரிஜினல், அதாவது நிஜ வாழ்க்கையை தான் வந்து சினிமாவிலே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லப்படுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போ யாருக்குமே தெரியல, இப்போதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வருது. இவர் என்ன உதவி செஞ்சிருக்காரு மக்களுக்கு, யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போதான் உண்மை எல்லாமே வெளியில் வருது. இவரோட ஆரம்ப கால படங்கள்லாம் ஒழுங்காக ஓடாதப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி இவருக்கு வந்து படம் வந்து பிளாக் பஸ்டர் அந்த மாதிரிலாம் அதிகமான படங்களை வந்து தயாரித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவரோட படங்கள்லாம் இவர் வந்து உயர்த்தி விட்டார். அதுக்காக நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் வந்து வளர்த்து விட்டுருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். செந்தூர பாண்டி அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. அதில் விஜயகாந்த் வந்திருப்பாரு, வந்து நடிச்சு கொடுத்துருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்பளமுமே வாங்க கிடையாது. எஸ்.ஏ. சந்திரசேகருக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த ஒரு சம்பவமே வாங்காமல் தளபதியோட செந்தூர பாண்டி அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்து சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம். இவர் தமிழ்நாட்டின் மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்மளோட மனதை விட்டு எப்பவுமே தெரிய மாட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிடிச்ச ஒரு நபர்னா வந்து இவரை சொல்லுவாருங்க. ஸோ இதுக்கு அடுத்த இடமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படின்றது இருப்பாங்க. யாருமே இவரை பற்றி எந்த ஒரு தப்புமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல குணமுடைய ஒரு மனிதர்னு இவர் வந்து சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சிஎம்மாக கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இவர் பார்த்தீங்கன்னா கோவத்தால் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாரு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம். அதை வச்சு நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே இருக்கும். ஸோ இப்போ ட்ரோல் பண்ண கூட ஒரு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே யாருக்குமே பிடிக்காமலாம் இவர் இருக்காது. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு நபர்னா அவர் வந்து இவர் தான். கேப்டன் விஜயகாந்த் இப்போ இறந்துட்டாரு அப்படின்றது யாராலுமே நம்ப கூட முடியல. அது மட்டும் இல்லாமல் யாராலையும் ஏற்றுக்க கூட முடியல. ஸோ நல்லா இருந்த ஒரு நபர் இப்போ வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியான அவரோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்தார். ஸோ அவர் கையை கூட கும்பிட முடியாது, அந்த மாதிரி கையை எடுத்து கும்பிட்ற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாரு. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வருத்தமடைய ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்குது. இவரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த ஒரு நோய் ஒரு கொடூரமான நோய் போல. அந்த அளவுக்கு இவர் வந்து உருக்கிருச்சு. கோயம்பேடுல இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் தான் இவரோட பாடி வச்சிருக்காங்களாமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இறுதி ஊர்வலம் அங்கேருந்தே ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுறாங்க. மக்களும் சரி நடிகர் எல்லாருமே இப்போ அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்களாம். அதில் நம்ம தளபதியும் கூடிய சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் கிடைச்சிருக்குது. இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. கேப்டன் விஜயகாந்தோட உடலை அரசு மரியாதையோட தான் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தகுதியான ஒரு நபர் தான் வந்து விஜயகாந்த். விஜயகாந்த் இப்போ இறந்து போயிட்டாரு. இதுக்காக நம்ம வந்து நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றத வேண்டிக்கலாம்.